ஐஸ் இப்போ வால்பாறைக்கு வந்திருக்கோம். வால்பாறை வந்து ரொம்ப அப்படியே குளிராக இருக்குது, நிற்கக்கூட முடியல. பாருங்கள், சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிளைமேட்டே அப்படி இருக்கு. இதாங்க ஐஸ் வால்பாறையில் வேலை செய்வாங்கள்ல, அந்த காப்பி கடை, இந்த டீ தூள் இந்த மாதிரி அந்த வேலை செய்கிறவங்க தங்குற வீடு இது. டீ எஸ்டேட் வால்பாறை. வெளியே வர முடியாதுங்க இங்கெல்லாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதாங்க லைனு. யானைலாம் வருங்க. நேற்று யானைலாம் வந்துச்சு நைட்டு. அதுதான் நான் இருக்கிற லைனு, அந்த லைனு. ஜூம் பண்ணி கேட்டா அதுதான் நான் இருக்கிற லைனு. இல்லை பாதி வீடு காலியாக தான் கைஸ் இருக்குது. இங்கே யாரும் வரமாட்டாங்க போல இருக்குது. பாருங்க, செடியெல்லாம் ஜம்முன்னு இருக்கும். ஐயோ, கோழிலாம் அப்படி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அசால்ட்டாக வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சிறுத்தைலாம் இருக்கும் இங்கெல்லாம். பாருங்கள் எத்தனை கோழி இருக்குன்னு. கோழிலாம் அசால்ட்டாக மேயுது. சிறுத்தைலாம் வந்து டக்குன்னு பிடிச்சிட்டு போயிடும். அதான் கைஸ் ஃபேக்ட்ரி கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. இதுதான் ஃபேக்ட்ரி. அந்த டீயை தேயிலெல்லாம் பறித்து அங்கே ஃபேக்ட்ரியில் தான் போய் வந்து தூளாகுவாங்க. டீ தூள் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி வந்து இங்கே அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அப்ராடு, வெளிநாட்டுக்கெலாம் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நம்ம இந்தியாவில் உள்ள இதாகிறது வந்து தேர்ட் குவாலிட்டி தான் வரும். இதாங்க லைன் நிறையா இருக்குங்க. லைன் நிறையா இருக்கும். இது வந்து கல் வீடு தான், மற்றபடி சிமெண்ட் வீடெல்லாம் கிடையாது. கல் வீடு தான், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். கல் வீடுனாலும் கருங்கல் இந்த மாதிரி போட்டு வீடு கட்டியிருப்பாங்க இங்கெல்லாம். கருங்கல். பலாப்பழம் வருங்க, பழுத்து தொங்கும். இந்த பலாப்பழ வாசத்துக்கே வருங்க யானை. 2 நாளைக்கு முன்னாடி கூட யானை வந்துச்சு. ஆனால் நான் தூங்கிட்டேன், வெளியவே வர முடியல. இன்னும் பாருங்கள், எல்லாம் நான் வேலை முடிச்சு நடந்து வந்துட்டுருக்காங்க. எனக்கு தெரியுது, வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரில. வேலையெல்லாம் முடிச்சு நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே தூரத்தில் நடந்து வந்துட்டுருக்காங்க. இது பின்னாடி இது அந்த மேனேஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, இங்கே இந்த ஹவுஸு, இந்த அங்கே இருக்குல்ல ஹவுஸு, மேனேஜர்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஹவுஸு. கேட்லாம் போட்டு அவங்களுக்குன்னு தனியாக சமைக்கிறதுக்குள்ள ஆள் கொடுத்துருவாங்க. நல்லாயிருக்கும். அந்த வீடு நல்லா தான் கைஸ் இருக்கும். பாருங்கள், படிக்கிட்டு பாருங்கள். இதில் நடந்து போகும்போது பார்த்து தான் நடந்து போகும். பாருங்கள் படிக்கட்டு. இது வந்து மலையை வந்து உடச்சி அப்படியே இது பண்ணி இந்த கல்லெல்லாம் இவங்களாம் செட் பண்ணி போட்டது. இந்த கல்லெல்லாம்
இங்கே பாருங்கள் கீழே இதில் தான் நடந்து போகணும். இதில் தான் நடந்து போகணும் மேலே. இந்த நான் காமிச்சல அந்த தொடர்பங்களா இதுதான். ஐயா மேனேஜர்ஸ், கம்பவுண்டர், அவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு பங்களா மாதிரி கொடுத்துருவாங்க. பாருங்கள் பகல் இப்போ கரெக்டாக டைம் என்ன தெரியுமா ஆகுது?